நம் நாட்டுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 50% வரிகளை விதித்துள்ளார். இது நம் நாட்டுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது. இதற்கிடையேதான் கடந்த ஒரு வாரத்தில் ட்ரம்ப் பிரதமர் மோடிக்கு 4 முறை போன் போட்டிருக்கிறார். ஆனால் பிரதமர் மோடி ஒரு முறை கூட எடுத்து பேசாத நிலையில் அதன் பின்னணியில் 5 முக்கியமான விஷயங்கள் இருப்பதாக பரபரப்பான தகவல் வெளியாகியிருக்கிறது. நம் நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நல்ல உறவு இருந்து வந்தது. தற்போது அந்த உறவு பிரச்சனையாகி இருக்கிறது. இதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் வரி விதிப்பு தான் காரணம். ட்ரம்ப் கண்மூடித்தனமாக அனைத்து நாடுகள் மீதும் வரி விதித்து வருகிறார். அவர் நம் நாட்டையும் விட்டு வைக்கவில்லை. அமெரிக்காவுடனான வர்த்தக பற்றாக்குறை மற்றும் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை சுட்டிக்காட்டி நம் நாட்டுக்கு 50% வரிகளை விதித்தார். முதல் கட்டமாக கடந்த 7ஆம் தேதி 25% வரி அமலுக்கு வந்தது. அடுத்த கட்டமாக இன்று முதல் 25% வரி அமலுக்கு வந்திருக்கிறது. இதன் மூலம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம் நாட்டின் மீது விதித்த 50% வரி முழுவதுமாக அமலாகி உள்ளது. இதனால் நம் நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி என்பது பெருமளவில் சரிவை சந்திக்க உள்ளது. இது நம் நாட்டில் தொழில்துறையை பாதிப்பதோடு வேலை இழப்பையும் ஏற்படுத்தும். இதனால் ட்ரம்ப் பிரதமர் மோடி இடையிலான நட்பில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையேதான் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ட்ரம்ப் பிரதமர் மோடிக்கு 4 முறை போன் செய்திருப்பதாகவும் அதனை பிரதமர் மோடி எடுக்கவில்லை என்றும் ஜெர்மன் நாளிதழான பிராங்க்ஃபர்ட்டர் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்த நாளிதழை சுருக்கமாக FEZ என கூறுவார்கள். இந்தியாவின் மீதான வரி விதிப்பால் கோபமான பிரதமர் மோடி ட்ரம்பின் தொலைபேசி அழைப்பை நிராகரித்துள்ளதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பிரதமர் மோடி ட்ரம்பின் போன் காலை எடுத்து பேசாததன் பின்னணியில் மொத்தம் 5 முக்கியமான விஷயங்கள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக அந்த நாளிதழில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்தியாவை எடுத்துக்கொண்டால் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்களில் 5இல் 1 அமெரிக்காவுக்கு செல்கிறது. இப்படி இருக்கும்போது அமெரிக்காவின் 50% வரி இந்தியாவுக்கு பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தும். குறிப்பாக இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.5% என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அமெரிக்காவின் வரி விதிப்பால் பொருளாதார வளர்ச்சி 5.5% சரிய உள்ளது. இதனால் பிரதமர் மோடி டென்ஷன் ஆகி உள்ளார். அதேபோல அமெரிக்காவை பிரதமர் மோடி நம்பி இருந்தார். ஆனால் ட்ரம்ப் வரியை போட்டு தீட்டினார். இதனால் இனியும் அமெரிக்காவை நம்பி பயனில்லை என்று பிரதமர் மோடி முடிவு செய்துள்ளார். அதோடு ட்ரம்ப் மற்றும் அமெரிக்காவை நம்பி மீண்டும் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்று பிரதமர் மோடி தொலைபேசி அழைப்பை நிராகரித்திருக்கலாம் என கூறப்படுகிறது. 3வது விஷயம் என்னவென்றால், ட்ரம்ப் தலைகணத்துடன் செயல்பட்டு வருகிறார். எல்லா நாடுகளையும் வரி, வர்த்தகம் என்ற பெயரில் மிரட்டி வருகிறார். பல நாடுகளை ஒரு போன் காலில் தன்னிடம் பணிய வைத்திருக்கிறார். ஆனால் இந்தியாவை ட்ரம்பால் பணிய வைக்க முடியவில்லை. எத்தனை முறை ட்ரம்ப் கூறினாலும் மோடி கேட்கவில்லை. ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெயை வாங்கி வருகிறது நம் இந்தியா. இதனால் கோபமான ட்ரம்ப் நம் நாட்டின் பொருளாதாரத்தை செத்துப்போன பொருளாதாரம் என்று விமர்சனம் செய்தார். இதனை மோடியால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் வரியால் நம் நாட்டிலிருந்து அங்கு செல்லக்கூடிய பொருட்களின் ஏற்றுமதி என்பது பெருமளவு சரிய உள்ளது. இதற்கு நிகரான மார்க்கெட் என்றால் அது சீனாதான். இதனால் சீனாவுடன் இந்தியா நெருக்கமாக தொடங்கி உள்ளது. இன்னும் சொல்ல போனால் சீனாவை விட இந்தியாவுக்கு தான் முக்கியம். இதனை உணர்ந்துதான் பிரதமர் மோடி சீனாவுடன் நெருக்கம் காட்டி வருகிறார். ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 1ஆம் தேதியில் சீனாவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். இது ட்ரம்புக்கு எதிரானதாக பார்க்கப்படுகிறது. இதனை முன்வைத்துத்தான் பிரதமர் மோடி ட்ரம்பின் காலை மறுத்திருக்கிறார். 5வது விஷயம், இது தொடர்பாக நியூயார்க்கின் நியூ ஸ்கூலில் செயல்பட்டு வரும் இந்தியா சைனா இன்ஸ்டிடியூட் துணை இயக்குனரும் அனலிஸ்டுமான மார்க் பிரேசர் இது பற்றி என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், இந்தோ பசிபிக் பிராந்திய விவகாரத்தில் இந்தியா மிகவும் முக்கிய பங்காற்றி வருகிறது. அமெரிக்கா இந்தியாவும் நட்பாக இருந்த நிலையில் சீனாவின் ஆதிக்கத்தை அமெரிக்காவால் தடுக்க முடிந்தது. இனி சீனா அங்கு ஆதிக்கம் பெறும். மேலும் சீனாவுக்கு எதிராக அமெரிக்காவுடன் சேர்ந்து செயல்படும் நோக்கம் இந்தியாவுக்கு ஒருபோதும் இருந்தது இல்லை. சீனாவும் இந்தியாவும் சேர்ந்து கைகோர்த்திருப்பது அமெரிக்காவுக்கு தற்போது மிகப்பெரிய சிக்கலாகவே பார்க்கப்படுகிறது. Subscribe to One India and never miss an update.